நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சொந்த தயாரிப்பு போர் விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 5ஆம் தலைமுறை போர் விமானம் மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட இந்தியாவோட ப்ரைடுன்னு சொல்லப்படுற HAL தேஜஸ் விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஏர்க்ராஃப்டை இந்தியாவில் தயாரித்தாலும் ஆனால் இதற்கான இன்ஜினை வந்து இந்தியாவில் இருந்து இன்னும் தயாரிக்கலை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஜின் தயாரிக்கணும், போர் விமானத்துக்கான இன்ஜினை தயாரிக்கணுன்றது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டெக்னாலஜி. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து தயாரிக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் அனுபவங்கள் கிடைக்கத்தான் அந்த இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் இன்ஜின் காவேரி இன்ஜினோட ப்ராஜெக்ட் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஓன் விமானமும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கான இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட இன்ஜின் F404 இன்ஜினை தான் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ டாபிக்கில் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு F404 இன்ஜினை வந்து HAL தேஜஸுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு இன்ஜினை வச்சு கிட்டத்தட்ட 16 விமானங்களை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஜினை வச்சு ஒரு அந்த பாடியை வந்து சோதனை பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இன்ஜினை கலட்டி இன்னொரு விமானத்தில் போட்டு அந்த மாதிரியே ஒரு 16 விமானங்களை சோதனை பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போது எப்போ என்ஜின் வருதோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த விமானங்கள்லாம் பொருத்தி உடனே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கையில் ஒப்படைக்கிறதா வந்து HALோட பிளானு. அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை பார்த்தீங்கன்னா 97 தேஜஸ் MK1 ஜெட் விமானத்துக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 97 இல்லாமல் இதுக்கு முன்னாடியே 83 போர் விமானங்களுக்கான ஆர்டரை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 5375 கோடி அதோட ஆர்டர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா. அதில் பார்த்தீங்கன்னா 2021 ஆகஸ்ட்லேயே வந்து இதை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து இவ்வளோ விமானங்களை வந்து பல்காக ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் சவப்பெட்டின்னு சொல்லி ஒரு விமானத்தை அழைப்பாங்க. அதுதான் MiG-21 பைசன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினது 1960களிலே வாங்கின விமானம். இது வந்து சோவியத் யூனியன் ரஷ்யா இருக்கும்போது நம்ம வந்து சோவியத் யூனியன் ரஷ்யா கூட இருந்த நட்பின் காரணமாக மற்ற மேலை நாடுகள் நம்மளுக்கு எந்த ஒரு உதவியும், அதாவது டிஃபென்ஸ் ரீதியிலான உதவி எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்ன போது நம்ம உற்ற நண்பனான ரஷ்யா வந்து நமக்கு இந்த விமானத்தை கொடுத்தாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா மிக அதிவேகம், அந்த காலத்தில் மட்டும் இல்லை இந்த காலத்து வரைக்கும் மிக அதிவேகமாக செல்லக்கூடிய போர் விமானம்ன்ற வந்து MiG-21 பைசன் அப்படிங்கிற போர் விமானம் தான். ஸோ அந்த விமானம் தான் வந்து நம்ம இன்ன வரைக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணி இந்திய விமானப்படை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விமானம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விபத்துக்களை சந்தித்து நிறைய விமானிகளோட உயிரிழப்புக்கு காரணமாயிருது. எனக்கு ஒரு விமானம் போனால் கூட பிரச்சனை இல்லை, இன்னொரு விமானத்தை உருவாக்கலாம். ஆனால் ஒரு விமானியை உருவாக்குறது, அதுவும் போர் விமானத்தை இயக்கக்கூடிய விமானியை உருவாக்குன்றது ரொம்ப கஷ்டமான செயல். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்மளோட முத்துக்களான விமானப்படை வீரர்களை இழக்கும்போது நிறைய, அதாவது பணம் போனாலும் பரவாயில்ல, விமானியோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எவ்வளவோ பண்ணுறோம் நம்ம. ஆனால் இந்த ஒரு விமானத்தை மாற்றுறதுக்கான விமானத்தை வந்து நம்மளால் கொண்டு வர முடியல. இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. நம்மளோட சொந்த உள்நாட்டு உற்பத்தி விமானமான தேஜஸ் மூலயமா இந்த MiG-21 பைசன் ரக விமானங்களை ஏற கட்டிட்டு நம்மளோட சொந்த உள்நாட்டு விமானம் தேஜஸை வந்து கொண்டு வராங்க. ஒரு 83 MK1 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 97 விமானம், கிட்டத்தட்ட 180 போர் விமானங்களுக்கு வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து இப்போ பிளேஸ் பண்ணாலும் கூட இது நமக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க, இது ஃபுல்லாக வந்து சேர்றதுக்கு. ஆனால் அதுக்கான இன்ஜினை வந்து 97 இன்ஜினை வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம். ஆனால் அவங்க அமெரிக்காக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த இன்ஜினை வந்து தர்றதுக்கு வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க,
ஐயா எங்களுக்கு வந்து சவுத் கொரியாவிலேருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வரல, அதனால நாங்கள் வந்து டயத்துக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டயத்துக்கு உங்களால் கொடுக்க முடியலன்னும் போது நீங்கள் ஏன் ஆர்டர் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவோட கேள்வி. HCL நிறுவனத்து சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு இன்னும் கால நீட்டிப்பு செய்துட்டே இருந்தால் நாங்கள் வந்து உங்கள் மேலே பெனால்ட்டி போடுவோம் அப்படின்ற மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது எப்படியோ நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத்துடன் வந்து தொலைபேசியில் வந்து பேசியிருக்காரு. 2 பேரும் சேர்த்து 2 பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதன்படி அவங்க வந்து நாங்கள் உரிய நேரத்துக்கு நாங்கள் அந்த போர் விமானத்துக்கான இன்ஜினை தரோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏன் வந்து அமெரிக்கா டிலே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். உண்மையிலேயே இந்த மாதிரி டிலே இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். ஆனால் இதில் வந்து 2 மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஜினை டிலே பண்ண நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி விமானமான தேஜஸை வந்து எப்படியாவது டிலே பண்ண வச்சு அந்த ப்ராடக்டை வந்து நம்ம கைவிட வைக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க தகவலில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க F-35 அப்படின்ற 5th ஜென் விமானத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட விமானம் தாங்கி கப்பலுக்கான ஃபைட்டர் ஜெட்டை வந்து தேர்வு பண்ணுற இது நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் காம்படிஷனில் வந்து கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட F-15 ஈகிள்னு சொல்லுவாங்க, அந்த F-18 சூப்பர் ஹார்னட் அப்படின்ற விமானத்தை வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அமெரிக்கன்ஸ். அதே மாதிரி பிரான்ஸோட டசால்ட் ரஃபேல் விமானமும் வந்தது. ரஷ்யாவோட MiG-27 நினைக்கிறேன், ஐ திங்க் MiG-27 விமானங்களும் வந்து போட்டி போட்டது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூட்டபுளாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தோட ரஃபேல் விமானம் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருந்ததுனால நம்ம அதை சூஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டராக இவங்க F-35 எப்படியாவது இந்தியாவை வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பிலேயே வந்து இருக்காங்க. அதுக்காக தான் ட்ரம்ப் நிறைய சித்து வேலைகள் பார்க்குறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே டேரிஃப் போட்டது, நான் பெனால்ட்டி போட்டது, இது எல்லாம் காரணம் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி அவர் உதார விட்டுட்டு இருக்காரு. அது வேற கதை. அவர் அப்படிலாம் சொல்லி 2-3 விஷயத்த சாதிக்கலான்னு பார்க்குறாரு. ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள இந்த விவசாய பொருட்களை, அதாவது மரபணு மாற்றப்பட்ட விவசாய பொருட்களை கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்மளுக்கு விற்கிறதா முக்கியமான அவங்களோட நோக்கமே அப்படின்றது நிறைய தகவல், அதாவது பாதுகாப்புத்துறை எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்கன்ஸே வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாதுகாப்புத்துறை சார்ந்த உபகரணங்களை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் வாங்குவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து யாருமே கை கொடுக்காத போது நமக்கு கை கொடுத்து தூக்கி விட்ட ஒரு நண்பன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். அவங்க தான் வந்து இன்ன வரைக்கும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க ஏவுகணைகள் முதற்கொண்டு அவங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சிம்பிளாக அந்த விமானத்தை மட்டும் வித்துட்டு அதை யூஸ் பண்ணணுன்னாலும் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றது. சரி, இப்போ டாபிக் உள்ள வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அமெரிக்கன்ஸ் வந்து என்னதான் தலைக்கெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் இந்திய விமானப்படை வந்து அமெரிக்க விமானங்களை வாங்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் நம்ம உள்நாட்டு விமானமான தேஜஸ் MK-1 வந்து இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேஜஸ் MK-1க்கான விமான இன்ஜினை மட்டும் நீங்கள் கொடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்ககிட்டயே பெஸ்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படையும் இந்திய அரசாங்கமும் முடிவெடுத்து இப்போ இந்த விமானத்தை உடனே ஏர்ஃபோர்ஸில் சேர்த்தே ஆகணுன்ற கண்டிஷனில் இருக்காங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்காங்க. இன்ஜின் வந்தால் போதும், தூக்கி என்ஜினை மாட்டிட்டு எல்லாம் இந்தாங்கப்பா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து ஒதுங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப வருஷம் டிலே ஆனதுனால அவங்க மேலே ரொம்ப கெட்ட பேர் இருக்குது. அதை வந்து போக்கணும்னா ஒரே வழி இந்திய விமானப்படைக்கு கரெக்டான நேரத்தில் வந்து இந்த விமானங்களை ஒப்படைக்கிறது மட்டும்தான். இது இல்லாமல் MK-2ன்னு ஒரு விமானம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் வந்து அமெரிக்காவோட F-414 என்ஜினை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம்.
அது இல்லாமல் தான் நம்மளோட உள்நாட்டு 5ஆம் தலைமுறை விமானமான ஆம்காவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறுவனத்தோட டைப் வச்சு, சாஃப்ரான் நிறுவனத்தோட டைப் வச்சு இன்ஜினை உருவாக்குறதுக்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் போகிற சப்ஸ்கிரைப் தான் வந்து எனக்கு ஊக்கம் கொடுக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஜெய்ஹிந்த் நண்பர்களே, நன்றி.